நிம்மதியை தேடி இப்படி அலைய வச்சுட்டாங்களே ஆம்பளைங்கள. சார் என்ன வாழ்க்கடா அது. அன்னைக்கு பாக்குறேன் 7 நாள் பாத்ரூம் நடக்கிறாங்களா ஆம்பளைங்களா. நான் தான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன். எல்லா வாழ்க்கையும் இப்படிதான் போது போல் இருக்கு. இது அவர் முடிவு பண்ணாதான் சரியா வரும். ஏங்க என்னம்மா பாத்ரூம் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்பங்க வெளியே வருவீங்க? 5 நிமிஷம் தான் ஆச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டு வரேன். ஏன் அப்போ டார்ச்சர் பண்ற அப்படியே? உள்ள என்னதான் பண்றீங்க? ஈச்சு வெளியே வாங்குங்க. ஏம்மா வரமா முடிச்சிட்டு வரமா நானு. ஏம்மா டார்ச்சர் பண்றது? வீட்டுல எனக்கு இந்த டைம் கூட கொடுக்க கூடாதா? என்ன ஒரு மனுஷன் ஒரு கக்கூஸ்ல உட்காந்துட்டு ஒரு போன் பார்க்க முடியல நிம்மதியா. வெளியே உட்காந்தாலும் பார்த்தா நீ என்ன போனே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க மூஞ்சியே பார்க்க மாட்டீங்க. பாக்குறமா இருந்தா பாப்பேன். எடுத்துனா இருக்குன்னா விட மாட்டேங்கிறாங்க. கீரை போட்டு வாங்குறாங்க. எப்ப வருவீங்க வெளியே? இந்த வரேன் இரு. மனுஷன் உள்ள உட்கார விட மாட்டேங்குது. என்ன வாங்க வேணாமா? அப்ப நான் எங்களுக்குலாம் வேற வேலை வெட்டியே இல்லையா? சரி விடுங்க, நாளைக்கு கழுவிக்கிறேன். என்ன நாளைக்கு கழுவியா? ஆமா நாளைக்கு கழுவுறதுக்கான வந்து வான்னு கூப்பிட்டு கழுவலான்னு யோசிச்சேன். ஒரு மாதிரி எனக்கு போரிங்கா இருக்கு. நான் வேற வேலை பாக்குறேன். போகாதீங்க, ரொம்ப நேரம் பாத்ரூம்ல இருக்காதீங்க. சரிம்மா. அடுத்த வாட்டி வாட்ச் எல்லாம் கழட்டிட்டு பாத்ரூம் போங்க. மனுஷனுக்கு நிம்மதியான ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. வேற எங்க? ஐயோ